வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது மேக்ஸ் வீடியோ. ஃபஸ்ட்டு எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்டுக்கிறேன். இந்த 2வது பார்ட் போடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. இடையில வந்து டிஎன்பிஎஸ்சியில் நிறைய சிலபஸ் சேஞ்ச் அது இதுன்னு கொண்டு வந்ததுனால அது சம்மந்தமாக வீடியோஸ் போட வேண்டியது இருந்தது. புது சிலபஸ் ரிலேட்டடாக கொஞ்சம் வீடியோஸ்லாம் தமிழுக்கு இதுக்கெல்லாம் போட்டுட்டு இருந்ததுனால மேக்ஸ் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இனிமேல் ஆனால் நம்ம சேனலில் அந்த மாதிரி ஆகாது. கண்டினியூஸாக ஆல்ரெடி 3 டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. அதே மாதிரி இனிமேல் கண்டினியூஸாக வீடியோஸ் 2 டேஸ் ஒன்ஸோ இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். வித்தின் 2 மந்த்ஸ் ஆர் மேக்ஸிமம் 3 மந்த்ஸ்க்குள்ளே மேக்ஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எல்லா வீடியோஸும் வந்துடும். சைட் பை சைடு வந்து உங்களுக்கு ஒரு டாபிக் கம்ப்ளீட் ஆன உடனே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட கம்பைலேஷன் கொடுப்பேன் இல்லையா, லாஸ்ட் 10 இயர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட கம்பைலேஷன் பிடிஎஃப்பும் உங்களுக்கு வந்து வந்துடும். இனிமேல் பிரேக்கே ஆகாது. நீங்கள் வந்து கண்டினியூஸாக நம்ம சேனலில் வந்து மேக்ஸ் வீடியோஸை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீடியோவில் ஆல்ரெடி தனி வெட்டியில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஒரு பார்ட் மட்டும் பார்த்துருக்கோம். அதில் 3 மாடல் பேசிக்கான ஒரு 3 மாடல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போது அதுக்கு அடுத்து நம்ம இந்த பார்ட் 2 வீடியோவில் அதுக்கு அடுத்த மாடல் எப்படியெல்லாம் அடுத்து ஒரு ஸ்டெப் கொஞ்சம் ட்ரிக்கியாக கேட்கணும் அப்படின்னா எப்படி கேட்பாங்க அந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் இதில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி சிம்பிளிஃபிகேஷன், எல்சிஎம், ஹச்சிஎஃப் இந்த மாதிரி ஒரு 3 டாபிக் கிட்ட வந்து எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். டைம் அண்ட் ஒர்க்கு, ஓகேவா, இது எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4வது டாபிக். ஓகே, இப்போது நம்ம இதில் பார்க்குறது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், தனி வெட்டி அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரே ஃபார்முலா தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் PNR/100 அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா. இதில் Pனா இன்ட்ரெஸ்ட்டு, என்னன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸோ டேஸோ என்ன கொடுக்குறாங்களோ கொஷினில் அது அந்த இடத்துல வரும். R அப்படிங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், எத்தனை வட்டி சதவீதத்தை வந்து அந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அப்புறம் டிவைடட் பை 100. இப்போ இந்த மாடலில் தான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஒரு 3 பேசிக் டைப் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த டைப் 4 இதில் ஒரே டைப் தான் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த டைப்பில் நிறைய மாடல் சம்ஸ் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி கொடுப்பாங்க. பாருங்கள், இப்போது இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால் இதுதான் ஃபார்முலான்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ டைரெக்டாக தனி வெட்டி கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா எழுதிடுவீங்க. இப்போ ஒருவேளை மற்ற தனி வெட்டி, நாள், வட்டி வீதம் எல்லாம் கொடுத்துட்டு அசல் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, அந்த அசலுக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இதே ஃபார்முலாவை அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். இந்த அசல் இருக்கு இல்லையா, இதில் P அப்படிங்கிறது தான் அசல். அந்த Pன்ற இடத்துல அப்படியே வச்சுக்கிட்டு மற்ற எல்லா வேல்யூவையும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி P இந்த பக்கம் வந்துடும், இந்த அசல் வேல்யூ கீழே இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கீழே போயிடும். நான் வந்து இந்த அசல் கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஒரே ஃபார்முலாவை எப்படி எப்படி மாற்றி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த டாப்பிக்கில் பார்க்குறோம். அதாவது என்னென்னா, இப்போ ஒரு சிலதில் நம்பர் ஆஃப் இயர்ஸ் கேட்டுருவாங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்போ எப்படி இருக்கும், PNR/100 இருக்கு இல்லையா, PNR/100 இருக்குன்னா அந்த இடத்துல எண்ணை மட்டும் நம்ம அப்படியே வச்சுக்கிட்டு P கொடுத்துருக்க இடத்துல அதோட வேல்யூ, R கொடுத்துருக்க இடத்துல அதோட வேல்யூ பை 100. இந்த பக்கம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க, அந்த வேல்யூ எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த எண்ணை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மீதி எல்லா வேல்யூயும் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டா நான் எனக்கு என் வேல்யூ கண்டுபிடிச்சிடுவேன். R வேணும்னாலும் அதே மாதிரி தான், மற்ற எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு Rஐ மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மற்ற இது எல்லாத்தையும் இங்கே கொண்டு. இந்த PNR/100ன்ற ஃபார்முலாவே சம்முக்கு ஏத்தாப்புல எத்தனை இடத்துல எப்படியெல்லாம் மாறுது, எப்படி வந்து அதை வச்சு நம்ம சம் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் வட்டி வீதம் கண்டுபிடின்னு கேட்டால் அதுக்கு ஒரு சம்மு, அசல் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டால் அதுக்கு ஒரு சம்மு, அந்த மாதிரி வந்து ஒரு 5 சம் இந்த இதில் பார்க்க போகிறோம். நம்ம பாருங்க, ஃபர்ஸ்ட் சம். ஒரு அசல் ரூபாய் 6000க்கு 7 ஆண்டுகளில் கிடைக்கும் தனி வட்டி ரூபாய் 3780 எனில் வட்டி வீதம் என்ன? இப்போ நம்மளுக்கு வந்து வட்டி வீதம் கேட்டிருக்காங்க. பாருங்க, வட்டி வீதம் அதனால் என்னது, R ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன அப்படிங்கிறது கொஷினில் கேட்டிருக்காங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னது, PNR/100. இதில் R வந்து கேட்டிருக்காங்க. அப்போ மற்ற எல்லா வேல்யூவும் தெரிஞ்சாதான் நான் Rஐ கண்டுபிடிக்க முடியும். இப்போ எல்லா வேல்யூவும் இருக்கான்னு பாருங்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி எவ்வளவுன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க, 3780 தனி வட்டி. அதே மாதிரி
அசல் 6000ன்னு குடுத்துருக்காங்க. எத்தனை ஆண்டுகள் குடுத்துருக்காங்க? 7 ஆண்டுகளில் கிடைக்கும் வட்டி விகிதம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அதனால நான் அத 6ன்னே போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த 6 தான் எனக்கு வேணும் அப்டின்னா, இந்த ஃபார்முலாவ நான் எப்படி மாத்தணும்? 6 இந்த பக்கம் அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் 3780 இந்த 100 கீழ இருக்க 100 மேல வரும்போது எப்படி மாறும்? மல்டிப்ளிகேஷனா மாறும். இங்க இருக்க வேல்யூஸ் எல்லாம் இங்க கீழ வரும். அப்ப 6000 இன்டு 7 6 இந்த பக்கமே இருக்கட்டும். ஏன்னா எனக்கு 6 தான் வேணும். எப்படி ஒரு பிஎன்ஆர் பை 100ன்ற ஃபார்முலா மாறுதுன்னு தெரியுதா உங்களுக்கு? என்ன வேணுமோ அது மட்டும் இந்த பக்கம் இருக்கும். மத்த எல்லாம் இங்கிட்டு வந்துரும். இங்க மேல நியூமரேட்டர்ல இருந்துச்சுன்னா, இங்க வரும்போது டினாமினேட்டர் ஆயிரும். இங்க டினாமினேட்டர்ல இருக்கிறது இங்க நியூமரேட்டர் ஆகும். டிவிஷன்ல இருந்தா மல்டிப்ளிகேஷன், மல்டிப்ளிகேஷன்ல இருந்தா டிவிஷன். இப்படி மாத்தி ஃபர்ஸ்ட் போட்டுட்டீங்கனாலே போதும். அடிச்சு போட்டோனே நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இப்ப பாருங்க இத கேன்சல் பண்ணிடுறேன் நானு. இப்ப இது. 1 7 ஐயேல 35 மிச்சம் 2 இருக்கும். 7 நாங் 28. திரும்ப இங்க 6 இருக்கு. இந்த 6ஆல நான் கேன்சல் பண்றேன். 96 54. அப்ப எல்லாமே கேன்சல் ஆயிருச்சு. பேலன்ஸ் என்ன இருக்கு? 9 மட்டும் தான் இருக்கு. அப்ப எப்பயுமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எழுதும்போது பெர்சன்டேஜோட எழுதணும். அப்ப வட்டி விகிதம் 9% கண்டுபிடிச்சாச்சு. இவ்வளவுதான் இந்த சம். மோஸ்ட்லி வந்து இந்த வட்டி விகிதம் வந்தாலே வந்து நம்பர் வந்து கடைசியில கம்மியா தான் வரும். இப்போ உங்களுக்கு வட்டி 100க்கு மேல 70, 80, 90ன்னு உங்களுக்கு வட்டி விகிதம் காமிக்குதுனாலே, நீங்க ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். வட்டி விகிதம் ஒரு சிங்கிள் டிஜிட்லயோ இல்ல சம்டைம்ஸ் கொஞ்சம் ஒரு 10, 15, 20 அந்த ரேஞ்சில இருக்குமே தவிர, ரொம்ப 100, 150, 200ன்னு வட்டி விகிதம் போகாது. ஓகே. இது வந்து ஒரு மாடல். அடுத்தது 2வது மாடல் பாருங்க. ஒரு ஆண்டிற்கு 5% தனி வட்டி வீதம் 5 ஆண்டுகளுக்கு தனி வட்டி ரூபாய் 5 எனில் அசலின் மதிப்பு யாது? அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப இதுல என்ன கேட்டிருக்காங்க? அதுல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்க. இதுல அசலின் மதிப்பு. அசல்னா என்னது? பி. இதுல வந்து நம்மளுக்கு பி வேல்யூ கேட்டிருக்காங்க. இப்ப நீங்க ஃபார்முலால அப்படியே தான். வேற எந்த சேஞ்சஸும் இல்ல. PNR by 100. இப்போ தனி வட்டி எவ்வளவு குடுத்துட்டாங்க? 5 ரூபான்னு குடுத்துட்டாங்க. பி எவ்வளவு? குடுக்கல. கண்டுபிடிக்கணும். என் 5 ஆண்டுகள். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதுவும் 5%. எல்லாமே 5 தான். இப்ப நான் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பி வேல்யூவை மட்டும் இங்க வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் இன்னொரு பக்கம் கொண்டு போயிடலாம். கொண்டு போனா இந்த 5 அப்படியே இருக்கும். இந்த 100 மேலே வரும். திரும்ப இங்க மேல பி அப்படியே வச்சுட்டு மிச்சம் இருக்க 2 5ஐயும் இங்க கொண்டு வந்துடுறேன். இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. 5 5 கேன்சல் ஆயிரும். 1 5 25 100. அப்ப அசல் வேல்யூ எவ்வளவு? 20 ரூபாய் அப்படிங்கிறது தான் அசல். புரியுதா? எல்லாமே ஒரே ஃபார்முலா தான். என்ன கேட்டா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாடல் மட்டும்தான். ஜஸ்ட் கொஸ்டின்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும். மோஸ்ட்லி இந்த தனி வட்டியிலேருந்து 2 கொஸ்டினாவது வரும் இல்லையா? அதில் ஒரு மாடலாவது இந்த மாடல் வந்துடும். ஏதாவது ஒரு இதில் மட்டும் சேஞ்சஸ் கொடுத்துட்டு ஒன்றை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஓகேவா? பேசிக் மாடல் ஒன்று, ரொம்ப டஃப் மாடல் இன்னொன்று இருக்கும். சரி, இப்போ இன்னொரு சம் பார்க்கலாம். இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து கொடுத்துருக்க அந்த வருடங்களும் சரி, வட்டி விகிதமும் சரி, உங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த கலப்பு பின்னத்தில் கொடுத்துருப்பாங்க. அதனால் அதில் சேஞ்ச் பண்ணி பண்ண வேண்டியிருக்கும். பாருங்க 3வது கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட அசல் தொகையானது 2 1/3 வருடங்களில் 3/4% வட்டி விகிதத்தில் கிடைக்கும் தனி வட்டி ரூபாய் 210 எனில் அந்த அசல் எவ்வளவு? நம்மளுக்கு தனி வட்டி கொடுத்துட்டாங்க. நான் ஃபார்முலா திரும்ப திரும்ப எழுதலை, அதனால் டைரெக்டாக அப்ளை பண்ணுறேன். தனி வட்டி 210. இதில் அசல் வந்து எவ்வளவு? அசல் தான் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. பி தான் எவ்வளவுன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ பி அப்படியே வச்சுக்கிறேன். அடுத்தது எண் என்ன கொடுத்துருக்காங்க? 2
1/3ன்னு கொடுத்துருக்காங்க. ஆர் வட்டி விகிதம் 3/4/100 கொடுத்துருக்கதெல்லாம் எடுத்து எழுதியாச்சு. இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி கொடுத்தா அது எப்படி எழுதலாம் அப்படின்னு. கீழே இருக்க ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், மேலே ஆட் பண்ணணும். அப்போ 6 6 + 1 7/3ன்னு அதை எழுதிக்கிறலாம். ஓகேவா? 7/3. அடுத்தது 3/4 அப்படின்னு இருக்கிறத நான் எப்படி எழுதலாம்னா, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 4 12 12 + 3 15 15/4 அப்படின்னு நான் எழுதிக்கலாம். இப்போ இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி இதை நான் எழுதிக்கிறலாம். இதைத்தான் நான் வந்து உங்களுக்கு இங்கே செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ நான் டைரெக்டாக இதை வந்து இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா கலப்பு பின்னமாகவே இருந்துச்சுன்னா என்னால் அடித்து போட முடியாது இல்லையா? சம்மு சால்வ் பண்ண முடியாது. ஓகே, இப்போ நான் இந்த சிம்பிளிஃபை பண்ண வேல்யூஸை இதில் அப்ளை பண்ணிக்கிறேன். 210 இது அப்படியே இருக்கட்டும். அசல் இதை சிம்பிளிஃபை பண்ணி எனக்கு என்ன கிடச்சிச்சு? 7/3ன்னு கிடச்சிச்சு. இதை சிம்பிளிஃபை பண்ணப்போ 15/4 அப்படின்னு கிடச்சிச்சு. டிவைடட் பை 100. இப்போ இதை அப்படியே அடித்து போட வேண்டியதான். இந்த பக்கம் கொண்டு வந்து பி வேல்யூவை அப்படியே வச்சுக்கோங்க. பி வேல்யூ இந்த பக்கம் அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் தனி வட்டி 210 இருந்ததா, இங்கே 100 டிவைடட் பை பி வேல்யூ அப்படியே இருக்கட்டும். 7/3 இன்ட்டு 15/4. இப்போது நிறைய பேருக்கு கீழேயும் மேலேயும் இந்த மாதிரி 2 டிவிஷன் 3 டிவிஷன்லாம் இருந்தால் அதை அடிக்க தெரியாது, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவீங்க இல்லையா? அதனால் அப்படி இருந்தால் நீங்கள் இப்படி கீழே வச்சுட்டே அடிக்காதீங்க. உங்களுக்கு ஈஸியானது சொல்கிறேன் பாருங்கள். 210 × 100. இந்த கீழே டினாமினேட்டருக்கு கீழே இருக்கிற ரெண்டும் எப்படி வரும்னா, மேலே நான் கொண்டு வந்து எழுதிக்கலாம். எழுதும்போது இது அப்படியே உல்டாவாக எழுதணும். எப்படின்னா, மேலே 3யும் கீழே 7 இன்ட்டு மேலே 4 இங்கே 15 இப்படி எழுதிக்கிறணும். இப்போ எல்லாத்தையும் ஒரே லைனில் கொண்டு வந்துட்டேன்னா அப்போ எனக்கு அடிக்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ எப்படி வரும்? 7 3 21 30ன்னு வந்துடும். அடுத்து 15ஆல் அடித்தேன்னா 2 15 30ன்னு வரும். இப்போ கீழே எதுவுமே இல்லை. இப்போ எல்லாத்தையும் அடிச்சிட்டேன். இப்போ இது மேலே இருக்கிறதெல்லாம் நான் மல்டிப்ளை பண்ணி போட்டேன்னா 2 6 6 24 24 × 100 2400. இதுதான் அசல் வேல்யூ. புரியுதா? ஏற்கனவே அசல் நம்ம கண்டுபிடிச்சோம், இதே மாதிரி ஒரு சம்மு. ஆனால் இதில் என்னன்னா, இந்த மாதிரி கலப்பு பின்னமாக இருந்தால் அதை எப்படி மாற்றிக்கிறணும், எப்படி இதில் அப்ளை பண்ணணும், அதை வந்து எப்படி ஈஸியாக அடிக்கிறது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் இந்த மாடல். இப்போ இதில் அசல் வேல்யூ வந்து 2400ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இப்போ இன்னொரு சம் பாருங்க. விஜய் ரூபாய் 10,000ஐ 5% வட்டி வீதத்தில் வைப்பு நிதியாக செலுத்துகிறார் எனில் எத்தனை வருடங்களில் ரூபாய் 11,000ஐ அவர் பெறுவார் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஒரு சம் பண்ணணும்னா என்ன தெரியணும்? அசல் தனி வட்டி எவ்வளோன்னு தெரியணும், அசல் தெரியணும், வட்டி விகிதம் தெரியணும், நம்பர் ஆஃப் இயர்ஸ் தெரியணும். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அசல் கொடுத்துட்டாங்க, 10,000 நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. சரியா? இவ்வளோ ரூபாவை தான் அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அப்போ அதுதான் அசல். அடுத்தது எத்தனை சதவீதம் வட்டி வீதம்? 5% வட்டி வீதம். வருடங்கள் அப்படின்னு கேட்டால் வருடங்கள் தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. எத்தனை வருடங்களில், எத்தனை வருடங்களில். அப்போ என்ன தான் கேட்டிருக்காங்க கொஷின். அப்போ என்னன்னா அப்படியே வச்சுக்கிறேன், பை 100. இப்போது இதில் முக்கியமான ஒன்று மிஸ்ஸிங். என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னு கொடுக்கல, தனி வட்டி எவ்வளவுன்னே அவங்க கொடுக்கவே இல்லை. ஆனால் அதுக்கு பதிலாக 11,000, எத்தனை வருஷத்தில் 11,000 பெறுவார் அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் இருந்து தான் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் இந்த ஹிண்ட்டு. இப்போது எத்தனை வருஷன்றது நம்மளுக்கு கொடுக்கல, பரவாயில்ல. ஆனால் 10,000 ரூபாய் போட்டு அவர் 11,000 ரூபாய் எடுத்திருக்காரு ஃபைனலாக. அப்போ அவருக்கு வட்டி மட்டும் 1000 ரூபாய் கிடச்சிருக்கு. இது ரெண்டையும் நான் மைனஸ் பண்ணினா எனக்கு தனி வட்டி கிடைச்சிரும். இதுதான் இந்த சம்மில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையே. தனி வட்டி என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் இயர்ஸை கண்டுபிடிக்கணும். எப்பயுமே
அந்த சம்முக்கு தேவையான எல்லா ஹிண்ட்டும், எல்லா விஷயங்களும் அந்த கொஸ்டின்லேயே குடுத்துருப்பாங்க. அதில இருந்து பிரிச்சு எடுக்க நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். அப்போ இதிலிருந்து நானு தனி வட்டி 1000 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சுட்டேன். அந்த 1000த்த சேர்த்து தான் அவரு 11,000 வாங்கியிருந்திருக்காரு. ஓகே. இப்ப நம்ம எல்லாமே வந்துருச்சா? அப்ப நம்ம ஈஸி. டைரக்ட்டா வந்து நம்ம நம்பர் ஆஃப் இயர்ஸ கண்டுபிடிச்சிடலாம். என்ன பண்ணுவோம்? 1000 அப்படியே இருக்கட்டும். இந்த 100 மேல வந்துரும். இந்த பக்கம் ஆல்ரெடி 10,000 இருக்கு. இன்டு 5 இஸ் ஈக்குவல் டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ். இப்ப இத அடிச்சு போடுங்க. இந்த 3 0க்கு 3 0 கேன்சல் ஆயிரும். இங்க ஒரு 0க்கு இங்க ஒரு 0 கேன்சல் ஆயிரும். அடுத்தது பேலன்ஸ் என்ன இருக்கு? பேலன்ஸ் வந்து கீழ ஒரு 5 மேல ஒரு 10 இருக்கு. இத அடிச்சு போட்டா எனக்கு 2. அப்ப நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 இயர்ஸ். 2 ஆண்டுகள்ல அவருக்கு ரூ. 1000 கிடைச்சிருக்கும். 11,000 கிடைச்சிருக்கும். நீங்க இது கரெக்ட்டா அப்படிங்கிறத வேணா கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்க பாருங்க. இப்ப கொஸ்டின்ல என்ன குடுத்துருக்காங்க? அசல் வந்து 10,000. இப்ப 10,000த்துக்கு 5% வட்டி மூலம் 1% எவ்வளவு வட்டி? 100. அப்ப 5% வட்டினா 500. 1 வருஷத்துக்கு 500ன்னா 2 வருஷத்துக்கு எவ்வளோ கிடைக்கும்? 1000 கிடைக்குமா? அப்ப கரெக்ட்டா வந்துருச்சா? 2 வருஷத்துல அவருக்கு 1000 கிடைச்சிருக்கு. இப்படி வந்த ஆன்ஸர வச்சு கரெக்ட்டா இருக்கா? அப்படின்றதையும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. இந்த மாடல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு டைப் மட்டும் பார்த்துடலாம் இதுல. ஒரு தனி வட்டியில் அசல் ரூபாய் 1200 ஆனது 4 ஆண்டுகளில் ரூபாய் 1440 மாறுகிறது எனில், ஒரு ஆண்டுக்கு வழங்கப்படும் வட்டி வீதம் என்ன? இதுலயும் அதே மாதிரி தான். தனி வட்டி எவ்வளவுன்னு அவங்க டைரக்ட்டா குடுக்கல. பாருங்க. இந்த சம்ல என்ன குடுத்துருக்காங்க? ரூ. 1440 மாறுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 4 வருஷம்ன்றது குடுத்துட்டாங்க. அசல் குடுத்துட்டாங்க. அப்ப எவ்வளவு? ரூ. 1200 போட்டா அவங்களுக்கு 1440 ஆகுது. அப்ப இத மைனஸ் பண்ணுங்க. 042. அப்ப அவங்களுக்கு கிடைக்கிற வட்டி எவ்வளவுன்னா 240. தனி வட்டி 240. இதிலிருந்து நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். அப்ப இப்ப நான் ஃபார்முலால அப்ளை பண்ண போறேன். தனி வட்டி 240. அப்புறம் அசல் 1200 பி. என் வேல்யூ என்னது? 4 ஆண்டுகள்னு அவங்களே குடுத்துட்டாங்க. ஆர் வந்து கேட்டிருக்காங்க. வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. பை 100. புரியுதா? எது கேட்குறாங்களோ சம்மில் ஃபார்முலால அதை இந்த பக்கம் வச்சுட்டு மீதி எல்லாம் இன்னொரு பக்கம் கொண்டு போய் அடிச்சு போட்டா அவ்வளோதான் ஆன்சர். ஒருவேளை ஏதாவது ஒண்ணு குடுக்கலன்னா, மோஸ்ட்லி இந்த தனி வட்டி தான் குடுக்காம குடுப்பாங்க. அதுக்கு சம்மில இருந்து நம்மளே கண்டுபிடிக்கிற மாரி இருக்கும். இப்போ 240 இன்ட்டு இந்த 100 இந்த பக்கம் வந்துரும் மேல. இங்க 1200 இந்த 4 இங்க இருக்கும். ஆர். இப்ப அடிச்சு போடுங்க. 1 12 12, 2 12 24. இதையும் நான் அடிச்சேன்னா 1 நாள் 4, 5 20. அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% அப்படிங்கிறது தான் ஆன்சர். இந்த மாதிரி ஃபார்முலா பிஎன்ஆர் பை 100ன்றதவே நம்ம மாற்றி 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 அந்த கொஷினுக்கு ஏத்தாப்புல செய்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே நான் ஒரே டைப்பில் கொடுத்துட்டேன். ஏன்னா ஒரே ஃபார்முலால தான் சேஞ்சஸ் பண்ண போகிறோம். அதே இதில் கலப்பு பின்னமாக கொடுத்தா அந்த பின்னத்தை மாற்றிட்டு போட போகிறோம். வட்டி தனி வட்டி தனியாக கொடுக்காம இருந்தால் நம்ம அதுலேருந்து கொடுத்துருக்க கொஷின்லேருந்து கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து மைனஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு இதில் அப்ளை பண்ண போகிறோம். இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இந்த மாடல்லேருந்து ஒரு சம் கண்டிப்பாக வரும். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து பார்த்தீங்கனாலே இந்த டைப்பில் ஒரு சம்மாவது இல்லாமல் எந்த கொஷினும் இருக்காது. ரொம்ப ஈஸியும் கூட. நீங்கள் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டா போதும். ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிட்டு போயிடலாம். இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த மாடலில் வந்து நம்ம அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். அது வரைக்கும் சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். இனிமேல் வந்து மேக்ஸ் வீடியோஸ் மிஸ் ஆகாமல் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக வந்து மேக்ஸை நீங்கள் போடுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் எல்லா டாப்பிக்கும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு மேக்ஸில் ரெகுலராக டெஸ்ட் ப்ராக்டிஸும் கொடுத்துட்ருப்போம். அதனால் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் இது பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.